ஆஸ்திரேலியன் பீச்சில் வந்து ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவர் யாருங்கிறது 70 வருஷத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சிருக்கு. December 1, 1948 இறந்து போன ஒருத்தருடைய உடம்பு வந்து ஆஸ்திரேலியன் பீச்சில் கிடச்சிருக்கு. அவர் யாருங்கிறதுக்கான ஐடி எதுவுமே அங்கே இல்லை. அவருடைய சட்டையில் இருந்த பிராண்ட் லேபிளையும் பிச்சிருக்காங்க. அட்டாப்சியில் வந்து அவர் இறந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவருடைய சட்டை பாக்கெட்டில் வந்து ஒரு பேப்பர் இருந்திருக்கு. அதில் வந்து த எண்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த பேப்பரில் வந்து நிறைய கோட் வேர்ட்ஸ்லாம் இருந்தனால அதை டீகோட் பண்ணி பார்க்கும்போது இவர் வந்து ஒரு ரஷ்யன் ஸ்பையாக இருக்கலாம். இவர் வந்து விஷம் குடிச்சு இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாகியுமே எந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸும் வரல. இவரை பற்றி எந்த ஒரு டேட்டாவும் கிடைக்கல. 70 வருஷம் கழித்து 2 டாக்டர்ஸ் வந்து இவருடைய ஹேர் சாம்பிளை எடுத்துகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி ட்ரீ உருவாக்குறாங்க. அது மூலியமாக இவரோட பேர் வந்து சார்லஸ் பேபனோ. இவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர்னு சொல்லப்படுது. இந்த டேட்டாவில் வச்சு இவர் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியாதனால இன்றைக்கி வரைக்குமே மிஸ்ட்ரியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.